இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பிரச்சனையை பேச்சுவார்த்தை வழியாக முடிப்பதற்காக அமெரிக்கா முயற்சி பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த முயற்சியில் நேரடியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள்லாம் இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 30 தினங்கள் சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறியா உக்ரைன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்க, வேறு வழியே இல்லை, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல, இன்னொரு புறம் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து எந்த மாதிரியான சீஸ்ஃபயர் அப்படிங்கிற கேள்வியை கேட்க, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, சீஸ்ஃபயரும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், உக்ரைன் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், இனி இதே நாங்கள் ரஷ்யாட்ட சொல்லுவோம், ரஷ்யா ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இந்த சீஸ்ஃபயர் அமலுக்கு வரும், அப்படி அமலுக்கு வந்த சீஸ்ஃபயரை நாங்கள் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் 2 நாடுகள் என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குமே தவிர இதற்கு தனியான விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சார், சீஸ்ஃபயர் ரெடி ஆயிடுச்சு, அமெரிக்கா உக்ரைன் இடையே மினரல் டீல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி ஆகுமான்னு கேட்டால் அது எப்படி, அது இல்லாமல் எப்படி, அதனால தானே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்காங்க. ஸோ அதுவும் கிராஜுவலாகவே கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்கிற அந்த எதிர்பார்ப்புடன் தான் எல்லாருமே இருக்காங்க. சரி, இதே மாதிரியான ஒரு நிலைமை அடுத்த கட்ட நகர்வாக இஸ்ரேல் மற்றும் லெபனன் நாட்டிலையும் நடந்திருக்கு. இதற்கு மீடியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் அமெரிக்கா தான் மீடியேட்டர். லெபனனை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டிய அந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு, அந்த டெட்லைன் எல்லாமே முடிஞ்சிருச்சு.